ஹாய் மக்களே, இன்னைக்கு நாம ஒரு தரமான மலையாள த்ரில்லர் படத்தை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். படத்தோட பேர் ஐ நோபடி. பொதுவாகவே மலையாள சினிமானாலே கதை புரியறதுக்கு ஃபர்ஸ்ட்டாக வரைக்கும் வெயிட் பண்ணுவோம்ல. ஆனால் இந்த படம் எப்படி தெரியுமாங்க, கடைசி வரைக்கும் சீட்டோட நுனியில் உட்காந்து பொறுமையாக கவனிச்சா மட்டும்தாங்க அட பாவிகளா இதுதான் கதையா அப்படின்னு உங்களுக்கு புரியும். அந்த அளவுக்கு செம இன்டென்ஸான ஒரு படம் தாங்க இது. பளபளன்னு பேசாமல் வழக்கம் போல் ஸ்ட்ரெயிட்டாக மேட்ருக்கு போயிடலாமா. இந்த படத்தோட ஒன்லைன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ பிருத்திவிராஜ் கையில் துப்பாக்கியோட ஒரு பேங்குக்குள்ளே நுழையிறாருங்க. அப்போ டப்புன்னு அங்கே ஒரு கார் வந்து நிற்கிது. அதில் இருந்து இறங்குற 4-5 கொள்ளைக்காரங்க பேங்குக்குள்ளே போகுது. அப்படியே 17 கோடி பணத்தையும் நகையும் சுற்றிட்டு எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணுறாங்க. அப்படி அவங்க ஓடும்போது அங்கே மாட்டிக்கிட்டு நின்ன நம்ம ஹீரோ பிருத்திவிராஜ் பிணை கைதியாக முகத்தை மூடி கடத்திட்டு போகிறாங்க. கொஞ்சம் தூரம் போனதுமே போலீஸுக்கு டவுட் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்க வந்த காரை அப்படியே கொளுத்திட்டு வேற ஒரு காருக்கு மாறி நம்ம கொள்ளைக்காரங்க அந்த காரில் பணத்தையும் நம்ம ஹீரோவையும் தூக்கி போட்டுட்டு பறக்குறாங்க. ஒரு கட்டத்தில் இனி இவன் நமக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை அப்படியே ரோட்டில் தூக்கி வீசிட்டு அவங்க பாட்டுக்கு கிளம்பி போகிறாங்க. ஆனால் இங்கே தாங்க கதையில் ஒரு மரணமாக சுட்டிஸ்ட்டு நடக்குது. நம்ம ஹீரோவை இறக்கி விட்டு போன அந்த கொள்ளைக்காரங்களோட கார் கொஞ்சம் தூரத்திலே பயங்கரமான ஆக்சிடென்ட் ஆகுதுங்க. சம்பவ இடத்துக்கு போலீஸ் ஆஃபீஸர் வந்து பார்க்குறப்போ அந்த காரில் இருந்த 3 கொள்ளைக்காரங்களும் ஸ்பாட் அவுட்டுங்க. ஆனால் அங்கே தான் ஒரு பெரிய ஷாக். கார் இருக்குது, 3 பேரோட பாடி இருக்குது. அவங்க கொள்ளையடிச்சிட்டு வந்த அந்த 17 கோடி பணம் மட்டும் அங்கே இல்லைங்க. இப்போ சொல்லுங்கள் மக்களே, அந்த பணம் எங்கே போச்சு, யார்கிட்ட இருக்குது? அதை விட முக்கியமாக நம்ம ஹீரோ ஆரம்பத்தில் எதுக்காக கையில் துப்பாக்கியோட அந்த பேங்குக்குள்ளே போனார்? இப்படி ஒன்றுக்கு ஒன்று கனெக்ட் ஆகிற பல கேள்விகள், பல குழப்பங்கள் அண்ட் நம்ம யாருமே எதிர்பார்க்காத லெவலில் ஒரு எக்ஸ்ட்ராடினரி ட்விஸ்டோட வர்ற படம் தாங்க இந்த ஐ நோபடி. இந்த படத்தோட முழு கதை விளக்கத்துக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. சரி போவாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த படத்தோட ஆரம்பத்தில் நம்ம ஹீரோவை தாங்க காட்டுறாங்க. அவர் கையில் துப்பாக்கியோட மாசா பேங்குக்குள்ளே நுழைகிறார். அவருக்கு பின்னாடி ஒரு பயங்கரமான ராபரி கேங்கும் உள்ளே வராங்க. வந்தவங்க சும்மா இல்லாமல் உள்ளே புகுந்து 17 கோடி பணத்தையும் நகையும் சுற்றிட்டு அப்படியே நம்ம ஹீரோவையும் பணைய கையாக தூக்கிட்டு பேங்கை விட்டு எஸ்கேப் ஆகுறாங்க. அப்படி தப்பிச்சு வெளியே போனவங்க முகமுடியெல்லாம் கழட்டி போட்டுட்டு ட்ரெஸ்ஸையும் மாற்றிக்கிட்டு வந்த காரை அப்படியே கொளுத்திட்டு வேற ஒரு காரில் மாறுறாங்க. இனி இவன் நமக்கு தேவையில்லை அப்படின்னு நம்ம ஹீரோவை பாதியிலே கழட்டி விட்டுட்டு அவங்க மட்டும் பறக்குறாங்க. ஆனால் இங்கே தாங்க ஒரு ட்விஸ்ட் நடக்குது. இவ்வளோ நேரமாக நம்ம ஹீரோவோட முகத்தை மூடி தானே கூட்டிகிட்டு வந்தாங்க. அப்போ தான் தெரிய வருது நம்ம ஹீரோ சாதாரண ஆள் இல்லை, அவர் ஒரு அண்டர் கவர் ஆஃபீஸர். அவரோட அசல் முகம் இப்போ தாங்க வெளியே வருது. ஆனால் ஹீரோவோட முகம்தான் மூடி இருக்க தவிர அவரோட மூளை செமையாக வேலை செய்யுதுங்க. வண்டியில் எந்தெந்த பக்கம்லாம் திரும்புது அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ளே ரூட் மேப்பை அண்டர் கவுண்டிங் பண்ணிக்கிட்டே வராருங்க நம்ம ஹீரோ. அவரை ரோட்டில் இறக்கி விட்டுட்டு இந்த கொள்ளைக்காரங்க கொஞ்சம் தூரம் போனதுக்கு அப்புறம் தாங்க அவங்களுக்கு ஒரு விஷயமே உரைக்குது. அவங்க வச்சிருந்த ஒரு முக்கியமான கார்டு காணாமல் போயிருக்கு. அந்த கார்டு வேறு யாருக்கிட்டையுமே இல்லைங்க, நம்ம ஹீரோவோட கைவரிசை தான். கார்டை காணோன்னு தெரிஞ்சதுமே கண்டிப்பாக நம்ம கூட வந்தவன் தான் இதை நைஸாக சுருட்டி இருக்கணும் அப்படின்னு டக்குன்னு காரை திருப்புறாங்க. அவனை தேடி ஹைவேல வண்டியில் எல்லாமே வந்துக்கிட்டு இருக்க அதை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் ஆப்போசிட் டைரக்ஷனில் வண்டியை செம ஸ்பீடாக ரிவர்ஸில் ஓட்டுறாங்க. அப்படி ஆப்போசிட் டைரக்ஷனில் வண்டி பறக்க விட்டுட்டு போகும்போது எதிர்பார்க்காத விதமாக ஒரு லாரி வந்து டமால்னு மோதி அந்த 3 கொள்ளைக்காரங்களும் ஸ்பாட்லேயே காலிங்க. இந்த விஷயம் கேள்விப்பட்டு போலீஸ் வந்து ஸ்பாட்டை செக் பண்ணும்போது தாங்க ஒரு பேரதிர்ச்சி. கொள்ளைக்காரங்க 3 பேர் இறந்துட்டாங்க. ஆனால் அவங்க பேங்க்ல இருந்து சுருட்டிட்டு வந்த 17 கோடி பணமும் நகையும் காணாமல் போயிருக்கு. பணம் எங்கன்னு தெரியாமல் முழிக்கிற போலீஸ் அடுத்து இந்த கேஸில் பாதிக்கப்பட்ட நம்ம ஹீரோவை விசாரிக்க கிளம்புறாங்க. அவங்க ஏன் உன்னை கடத்தினாங்க, உன்னை எந்த இடத்துல ட்ராப் பண்ணாங்க, அவங்க கார்டு எப்படி ஆக்சிடென்ட் ஆச்சு அப்படின்னு நம்ம ஹீரோ கிட்ட கேள்வியை அடுக்க ஆரம்பிக்கிறாங்க. போலீஸ் ஆஃபீஸர் கேட்குற கேள்விகளுக்கு எல்லாம் நம்ம ஹீரோ ரொம்ப அப்பாவியா, இல்லை சார் எனக்கு எதுவும் தெரியாது, என் கண்ணை மூடி தான் கூட்டிகிட்டு போனாங்க, ஒரு கட்டத்தில் என்னை இறக்கி விட்டுட்டு அவங்க பாட்டுக்கு போயிட்டாங்க, அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு எனக்கு நிஜமாவே தெரியாது சார் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாருங்க. ஹீரோவோட இந்த வாக்குமூலத்தை கேட்டுட்டு ஹையர் ஆஃபீஸரும் சரி ஓகே நீங்கள் கிளம்பலாம், நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு அனுப்பி வச்சிடறாங்க. ஆனால் அங்கே தாங்க கதையில் அடுத்த ட்விஸ்ட்டு. அங்கே இருக்கிற அனஸ் அப்படிங்கிற ஒரு ஷார்ப்பான போலீஸ் ஆஃபீஸர் மட்டும் நம்ம ஹீரோவோட ஆக்டிவிட்டீஸை ரொம்ப நேரமாக நோட் பண்ணிக்கிட்டே இருக்காருங்க. அப்போ தான் அவருக்கு ஒரு விஷயம் புரிய வருது. இந்த பேங்க் திருட்டுக்கும் நம்ம ஹீரோவுக்கும் நடுவில் ஏதோ ஒரு ரகசிய லிங்க் இருக்குது அப்படின்னு சொல்லி அனஸ் மைண்டில் டவுட் வருதுங்க. சரி அப்படியே சீனை கட் பண்ணால் நம்ம ஹீரோவோட ஃபேமிலியை காட்டுறாங்க. நம்ம ஹீரோவுக்கு 2 அழகான பொண்ணுங்க இருக்காங்க. 2 பேருமே ஸ்கூல் படிக்கிறாங்க. ஆனால் வீட்டில் தான் சின்னதாக ஒரு பஞ்சாயத்து. நம்ம ஹீரோவுக்கும் ஹீரோயினுக்கும் நடுவில் அடிக்கடி சின்ன சின்ன சண்டை வரதால 2 பேரும் சரியாக பேசிக்கிறதே இல்லைங்க. நம்ம ஹீரோவை பற்றி சொல்லணும்னா வீடாக இருந்தாலும் சரி, வேலை செய்கிற ஆஃபீஸாக இருந்தாலும் சரி, தான் உண்டு தான் வேலை உண்டு அப்படின்னு சொல்லி ரொம்ப அமைதியாக சாதுவாக வாழ்ந்துட்டு வர ஒரு கேரக்டருங்க. அந்த அளவுக்கு ரொம்ப அமைதியான ஒரு பர்சன். இப்போ ஹாஸ்பிட்டல் இருந்து வீட்டுக்கு வந்த கையோட வழக்கம் போல் மனைவியும் இவர்கிட்ட சரியாக பேசாமல் சாப்பாட்டை மட்டும் செஞ்சு வச்சுட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. ஆனால் நம்ம ஹீரோவோட சின்ன பொண்ணு மட்டும் அப்பா கிட்ட ரொம்ப க்ளோஸாக வந்து, அப்பா கண்ணில் என்னப்பா அடிபட்டுருக்கு, உனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு ரொம்ப பாசமாக கேட்குறாங்க. உடனே நம்ம ஹீரோவும் மகளை மடியில் உட்கார வச்சு, நான் உனக்கு ஒரு குட்டி கதை சொல்லட்டுமா செல்லம் அப்படின்னு ஒரு கதையை ஸ்டார்ட் பண்ணுறாருங்க. ட்விஸ்ட் என்னன்னா, அவர் சொல்ல ஆரம்பிக்கிற அந்த கதை நம்ம ஹீரோ துப்பாக்கியோட அந்த பேங்குக்குள்ளே போனார் அங்கே இருந்து தாங்க ஆரம்பிக்குது. அவர் துப்பாக்கியோட பேங்குக்குள்ளே போனது
பின்னாடி அந்த 3 கொள்ளைக்காரங்க வந்தது, அப்புறம் அவங்க எல்லாரையும் அட்டாக் பண்ணி பணத்தை தூக்கிட்டு போனது நடந்த எல்லாத்தையுமே ஒரு குட்டி கதை மாதிரி மகளுக்கு சொல்லி முடிக்கிறாருங்க. இதை எதேச்சியா கேட்டுற நம்ம ஹீரோவோட வைஃப், அட பாவமே, நம்ம புருஷன் இவ்வளோ பெரிய ஆபத்தை தான் ஃபேஸ் பண்ணிட்டு வந்திருக்காரா அப்படின்னு நினச்சி மனசுக்குள்ள ரொம்பவே வருத்தப்படுறாங்க. சரி, அப்படியே சீனை கட் பண்ணா அடுத்த நாள் காலையில் நம்ம ஹீரோட வீட்டு வாசலில் வந்து நிற்கிதுங்க போலீஸ் ஜீப். ஹையர் ஆஃபீஸர் உங்களை அவசரமாக விசாரணைக்கு வர சொன்னார் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, நம்ம ஹீரோவும் சரி நான் ஆஃபீஸ் போகிற வழியில் அப்படியே ஸ்டேஷனுக்கு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. அதே நேரத்தில் டிவியில் ஒரு பிரேக்கிங் நியூஸ் ஃப்ளாஷ் ஆகுதுங்க. என்னடான்னா, பேங்க் திருட்டுக்கு போன அந்த 17 கோடி ரூபா பணமும் நகையும் இன்னும் கிடைக்கல, போலீஸ் தீவிரமாக தேடிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி நியூஸ் ஓடுதுங்க. இதை பார்த்ததுமே அந்த ஏரியா மக்களுக்கு ஒரே குஷி. 17 கோடி பணம் கண்டிப்பாக இந்த சுற்று வட்டாரத்தில் தான் எங்கேயோ ஒளிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டு குப்பமேடு காடு கரண்டு கிடைச்ச இடத்துல எல்லாம் பணப்பெட்டியை தேடி ஆளுக்கு ஓட ஆரம்பிக்கிறாங்க. அந்த பணம் மட்டும் நம்ம கையில் கிடைச்சா லைஃப் செட்டில் அப்படின்னு ஊரே வெறியா தேடிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் போலீஸும் தீவிரமாக இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ இந்த கதையில் ஒரு முக்கியமான மாஸ்டர் பீஸ் கேரக்டரை உங்களுக்கு இன்ட்ரோ பண்ணுறேங்க. அவர் தான் நம்ம ஜேக்கப். இவருக்குன்னு பசங்களோ பிள்ளை குட்டிகளோ யாருமே இல்லைங்க. ஆனால் அவருக்கும் அவர் மனைவிக்கும் தலைக்கு மேலே பயங்கரமான கடன் பிரச்சனை இருக்கு. கடன் கொடுத்தவன் எல்லாம் வாசலில் வந்து நிற்க, இந்த கடனை எப்படிடா தீர்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் நரகத்தை பார்த்துட்டு இருக்காருங்க. அந்த நேரத்தில் தான் டிவியில் ஓடுற அந்த 17 கோடி ரூபா பிரேக்கிங் நியூஸை நம்ம பெரியவர் பார்க்குறாரு. அவருக்கும் ஒரு ஐடியா வருதுங்க. நாம ஏன் அந்த பணத்தை தேடக்கூடாது அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டு இந்த பெரியவரும் ஏரி குளம் குப்பமேடுன்னு எல்லா இடத்துலையும் தீவிரமாக தேட ஆரம்பிக்கிறார். சரி, அப்படியே சீனை கட் பண்ணா நம்ம ஆரம்பத்தில் பார்த்தோமே அந்த அனஸ் போலீஸ் ஆஃபீஸர் அவரை தாங்க காட்டுறாங்க. இங்கே தான் ஒரு ட்விஸ்ட். பேங்கு கொள்ள நடந்தப்போ இவரோட கவனக்குறைவால தான் திருடு நடந்துச்சு அப்படின்னு சொல்லி இப்போ இவரை டிபார்ட்மெண்ட் இருந்து சஸ்பெண்ட் பண்ணி வச்சிருக்காங்க. வேலையும் போச்சு மானமும் போச்சுன்னு வெளியில இருக்கிற நம்ம அனஸ் அந்த சஸ்பென்ஸ் கோவத்தோட நேரம் நம்ம ஹீரோவை பார்க்கறதுக்காக கிளம்புறாரு. நம்ம ஹீரோ கிட்ட கெஞ்ச ஆரம்பிக்கிறாருங்க. ப்ளீஸ் பாஸ், அந்த கொள்ளைக்காரங்க உங்க எங்கெல்லாம் கூட்டிட்டு போனாங்க, அந்த 17 கோடி பணம் இப்போ எங்க இருக்கு, நீங்க சொன்னா மட்டும்தான் என்னோட சஸ்பென்ஷன் கேன்சல் ஆகி நான் திரும்பவும் வேலைக்கு சேர முடியும், எனக்காக கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாருங்க. ஆனால் நம்ம ஹீரோ அசர்றாரா, யோ ஆஃபீஸர் எனக்கு ஒன்றுமே தெரியாதியா, என் கண்ணை தான் கட்டி வச்சிருந்தாங்களே அப்படிங்கிற மாதிரி ஆல்ரெடி சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்கிறாருங்க. இதில் நான் எப்படி உனக்கு ரூட் மேப் போட்டு தர முடியும் அப்படின்னு அசால்ட்டாக மறுத்துடுறாரு. ஒரு பக்கம் சஸ்பெண்ட் ஆன போலீஸ் ஹீரோ கிட்ட கெஞ்சிக்கிட்டு இருக்க, இன்னொரு பக்கம் அஃபீஷியல் போலீஸ் டீமும் ஹீரோவை ரவுண்டு கட்டி விசாரிச்சுட்டு இருக்காங்க. இப்படி எல்லாரும் சுற்றி தேடுற அந்த 17 கோடி ரூபா பணம் கடைசியில் எங்கே தான் போச்சு அப்படின்னு தெரியாமல் எல்லாருமே பயங்கரமான குழப்பத்தில் மூழ்கியிருக்காங்க. ஆனால் நாட்கள் போக போக இந்த குழப்பமே நம்ம ஹீரோவுக்கு பெரிய ஆப்பா மாறுதுங்க. ஊரில் இருக்கிறவங்க எல்லாருமே ஹீரோ ஒரு மாதிரியாக ஏளனமாக பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஒருவேளை இவனே பிளான் பண்ணி அந்த 17 கோடி ரூபா உல்டா பண்ணியிருப்பானோ, போலீஸை நம்ப வைக்க அந்த 3 பேரையும் இவனே கூட கொலை பண்ணியிருப்பானோ அப்படின்னு சொல்லி சந்தேகத்தோட விரலை நீட்டுறாங்க. செய்யாத தப்புக்கு ஊரே பழி போடுறதால நம்ம ஹீரோவும் அவரோட மனைவியும் செம மென்டல் ப்ரெஷரில் ஒவ்வொரு நாளும் எல்லாருக்குமே பயந்து ஒரு நரக வேதனையான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு வராங்க. ஊரே இப்படி சந்தேக கண் கொண்டு பார்க்கறதால நம்ம ஹீரோவால் ஆஃபீஸுக்கு போய் நிம்மதியாக வேலையில் கூட ஃபோக்கஸ் பண்ண முடியலங்க. இதனால் மேனேஜர்கிட்டையும் செம டோஸ் வாங்கிட்டு விரக்தியில் ஆஃபீஸை விட்டு வெளியே வர்றாரு. அப்படி வெளியே வந்து பார்த்தா அங்கே நம்ம சஸ்பெண்ட் ஆன போலீஸ் ஆஃபீஸர் அனஸ் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காருங்க. அவர் திரும்பவும் ஹீரோ கிட்ட வந்து, பாஸ் எனக்கு எப்படியாவது கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க, அந்த பணம் எங்கே போச்சுன்னு நம்ம 2 பேரும் சேர்ந்து கண்டுபிடிச்சா இந்த கேஸில் இருந்து நீங்களும் தப்பிச்சிடலாம், நானும் என் வேலையை திரும்பி வாங்கிடலாம், இது 2 பேருக்கும் பெரிய தலைவலியாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு புது டீலை போடுறாருங்க. ஒரு வழியாக நம்ம ஹீரோவும் சரி வா போய் தேடுவோம் அப்படின்னு சொல்லி ஓகே சொல்கிறார். அடுத்து என்னங்க, 2 பேருமே ஸ்பாட்டுக்கு கிளம்புறாங்க. சஸ்பெண்ட் ஆன போலீஸ் ஆஃபீஸர் காரை ஓட்ட நம்ம ஹீரோ வழக்கம் போல் அதே கருப்பு துணியால் கண்ணை கட்டிக்கிட்டு பின்னாடி சீட்டில் உட்கார்றாரு. வண்டி மூவ் ஆனதுமே ஹீரோ அவரோட அண்டர் கவுண்டிங்கை ஸ்டார்ட் பண்ணுறாரு. 1 2 3 அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ளே எண்ணிட்டு இங்கே லெஃப்ட் எடு அங்கே ரைட் எடு அப்படின்னு சொல்லி அன்றைக்கி கொள்ளைக்காரங்க போன அதே பாதையை அப்படியே ரீக்ரியேட் பண்ணி ஏதாச்சும் ஒரு எவிடன்ஸ் சிக்காதா அப்படின்னு சொல்லி தேடிட்டு போகிறாங்க. ஆனால் என்ன தேடி அங்கே ஒரு சின்ன எவிடன்ஸ் கூட கிடைக்கலங்க. கடைசியாக ஒரு இடத்துல வண்டியை நிறுத்த சொல்லி கண்ணை அவுக்கிற நம்ம ஹீரோ, இதுக்கு மேலே என்னால் முடியாத ஆஃபீஸர், ப்ளீஸ் என்னை விட்டுடுங்க அப்படிங்கிற மாதிரி டயர்டாக கேட்குறாரு. அந்த போலீஸ் ஆஃபீஸரும் சரி ஓகே, வேறு ஏதாச்சும் ஞாபகம் வந்த உடனே எனக்கு கால் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாரு. இப்போ தாங்க கதையோட மெயின் பாயிண்ட்டுக்கே வரும். இந்த கடைசியாக கார் நின்ன இடத்த நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அங்கே ஒரு கோவில் உண்டியல் ஒன்று இருக்குது. இனிமேல் இந்த மொத்த கதையுமே அந்த உண்டியலை சுற்றி தாங்க நகரப்போகுது. சரி, அப்படியே சீனை கட் பண்ணால் அடுத்த நாள் காலையில் நம்ம ஹீரோ அவரோட பொண்ணை ஸ்கூலில் ட்ராப் பண்ண போகிறாருங்க. அங்கே போனால் அந்த ஸ்கூலில் படிக்கிற சில திமிரு பிடிச்ச ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே நம்ம ஹீரோ வம்பு கிழக்க ஆரம்பிக்கிறாங்க. யோ, அந்த 17 கோடி பணத்தை நீ தானே நைஸாக சுருட்டி வச்சிருக்க, எங்களுக்கு கேம்ஸ் விளையாட ஒரு 10,000 ரூபாய் எடுத்துக்கூடியா அப்படின்னு சொல்லி ஹீரோவை வம்படியாக ஃபோர்ஸ் பண்ணுறாங்க. ஒரே தப்பாக பேசுகிற ஃபர்ஸ்டரில் இருந்த நம்ம ஹீரோவுக்கு செம காண்டாகுது. படிக்கிற பிள்ளைங்கன்னு கூட பார்க்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி கோவத்தோட உச்சத்துக்கே போய் அதில் ஒருத்தனை கை நீட்டி டமால்னு அடித்து காலி பண்ணிடுறாருங்க. அடித்த அடியில் அந்த பையனோட முகம் வீங்கி கையே உடஞ்சி போயிடுதுங்க. கோவத்தில் அடித்தாலும் அவனோட நிலைமையை பார்த்ததுமே நம்ம ஹீரோவுக்கு மனசு கேட்கலாங்க. ஒரு நிமிஷம் பரிதாபப்பட்டு சரி வச்சுக்கோ அப்படின்னு அவன் கேட்ட பணத்தை தூக்கி கொடுத்துட்டு அங்கே இருந்து கிளம்புறான். ஆனால் நம்ம ஹீரோ செஞ்ச அந்த நல்ல விஷயம் அவருக்கே ஆப்பா முடியுதுங்க. அடி வாங்கின அந்த பசங்க கேங் நேராக ஊருக்கு புள்ள போய், பார்த்தீங்களா நாங்கள் கேட்ட உடனே 10,000 ரூபா பணத்தை அசால்ட்டாக எடுத்து கொடுக்குறான்,
கண்டிப்பாக அந்த 17 கோடி ரூபா இவங்கிட்ட தான் ஒளிஞ்சிருக்கு அப்படின்னு ஊர் ஃபுல்லாகவே தம்பட்ட அடிக்க ஆரம்பிச்சிடறாங்க. அவ்வளவுதாங்க. இதை கேட்டதுமே ஆல்ரெடி டவுட்டில் இருந்த ஊர் மக்கள் மத்தியில் சந்தேக தீயா பரவ ஆரம்பிக்குது. இப்போ கன்ஃபார்ம் ஆயிடுச்சா, அந்த பணம் மொத்தமும் இவங்கிட்ட தான் இருக்குது அப்படின்னு எல்லாருமே நம்ம ஹீரோவை ரவுண்டு கட்ட ரெடி ஆகுறாங்க. எல்லாருமே இப்படி சந்தேகப்படுறாங்களே அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ ரொம்ப சோகத்தோட தலை குனிஞ்சிட்டு வீட்டுக்கு கிளம்பி வர்றாரு. ஆனால் வீட்டுக்கு வாசலுக்கு வந்த உடனே ஹீரோவுக்கு அங்கே ஒரு பெரிய ஷாட் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்குங்க. திடீர்னு இவரோட வீட்டுக்குள்ளே இருந்து ஒருத்தன் அனல் பறக்க வேக வேகமாக ஓடி வெளியே வராங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க வீட்டு வராண்டாவை ஒரு அம்மா க்ளீன் பண்ணிக்கிட்டு இருந்தாங்களே, அவங்களும் அந்த ஓடின பையனும் சேர்ந்து அப்படியே எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணுறாங்க. ஏதோ தப்பு நடக்குதுன்னு டவுட்டான நம்ம ஹீரோ சும்மா விடுவாரா, அவங்க பின்னாடியே வெளியே துரத்திட்டு போய் 2 பேரையும் மடக்கி பிடிச்சி டமால் டுமின்னு அடித்து விசாரிக்கிறார். அப்போதாங்க அந்த அதிரடி உண்மை தெரிய வருது. அவங்களும் அந்த 17 கோடி ரூபா பணத்துக்காகத்தான் இவங்க வீட்டை நோட்டையிட வந்திருக்காங்க. அடிதாங்க முடியாமல் அவங்க உண்மையை கேட்குறாங்க. யோ, உங்ககிட்ட தான் அந்த 17 கோடி ரூபா பணம் இருக்குன்னு ஊரே பேசுது. ஒருவேளை அந்த பணம் உன் வீட்டுக்குள்ளே இருந்தா நைஸாக தூக்கிட்டு போயிடலாம், இல்லைனா போலீஸ் கிட்ட ஒன்று போட்டு கொடுத்துட்டு அந்த ரிவார்டு பணத்தையாவது வாங்கி செட்டில் ஆகிடான் அப்படின்னு சொல்லி தான் உன் வீட்டுக்குள்ளே நுழைஞ்சோம் அப்படின்னு திருட்டுத்தனத்தை ஓப்பனாக ஒத்துக்கிறாங்க. இதை கேட்ட நம்ம ஹீரோவுக்கு அப்படியே தலையை சுற்றிடுங்க. அட பாவமே, என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னே தெரியாமல் ஊரில் இருக்கிற எல்லாருமே சேர்ந்து கடைசியில் என்னை இந்த கேஸில் அக்யூஸ்ட் ஆகி ஜெயிலில் தள்ளிடுவாங்க போலே அப்படின்னு நினச்சி நம்ம ஹீரோ பயங்கரமாக குழப்பத்திலையும் யோசனையிலையும் மூழ்கிட்டார். ஒரு பக்கம் ஊர் பழி போடுது, இன்னொரு பக்கம் வீட்டுக்குள்ளே திருடுறான் புகுந்துடுறான். இதெல்லாம் பார்த்து செம கடுப்பான நம்ம ஹீரோட வைஃப் நேரா ஹீரோ கிட்ட வந்து, இதோ பாரு, இதுக்கு மேலே உன் கூட வாழ்ந்தா என் நிம்மதியே போகும். உன்னால எனக்கும் என் பிள்ளைகளுக்கும் ஊரில் பயங்கரமான கேட்ட பேர். ஸோ ஒழுங்காக எனக்கு டிவோர்ஸ் லெட்டரை கொடுத்துரு, நான் என் பிள்ளைகளும் உன்னை விட்டு தனியாக போயிடுறோம் அப்படின்னு முகத்தில் அடித்த மாதிரி பேசிட்டு கிளம்புறாங்க. கண்ணு முன்னாடியே குடும்பம் உடைகிறத பார்த்து நம்ம ஹீரோவுக்கு என்ன பண்ணுறதுனே புரியலங்க. அப்படி அவரோட முகம் க்ளோஸ் அப்பில் வர கட் பண்ணா இப்போதாங்க கதையோட மெயின் ஃப்ளாஷ்பேக் ஓப்பன் ஆகுது. இந்த சம்பவத்துக்கெல்லாம் முன்னாடி நம்ம ஹீரோவுக்கும் ஹீரோயினுக்கும் நடுவில் அடிக்கடி பயங்கரமான சண்டைகள் வரும் போலுங்க. இவங்க 2 பேருமே செமையாக லவ் பண்ணி தாங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. ஆரம்பத்தில் நம்ம ஹீரோ பயங்கர ஷார்ட் டெம்பராக இருந்திருக்காரு, எடுத்ததுக்கெல்லாம் கோவப்படுவாராக இருந்திருக்காரு. ஆனால் போக போக இப்போ மனைவி என்ன சொன்னாலும் அமைதியாக கேட்டுக்கிற அளவுக்கு சாஃப்டாக மாறிட்டாருங்க. மனைவி டிவோர்ஸ் கேட்டதுமே மனசு உடஞ்ச நம்ம ஹீரோ, நாம் 2 பேரும் எவ்வளோ லவ் பண்ணோம், ஆனால் இப்போ எவனோ போட்ட பழியால் நீ கூட என்னை தப்பாக நினைக்கிறியா அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுறாரு. அப்புறம் ஒரு பெருமூச்சட, சரி உனக்கு டிவோர்ஸ் தானே வேணும், நான் தந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. கட் பண்ணால் இவங்க 2 பேருமே இப்படி எமோஷனலாக பேசிகிட்டு இருக்க அதே நேரத்தில் அந்த பக்கமாக நம்ம ஜேக்கப் பெரியவர் வராருங்க. அந்த ஜேக்கப் பெரியவர் சும்மா இல்லாமல் ஒரு வாட்ச்மேன் கெட்டப்ப போட்டுட்டு நைஸாக நம்ம ஹீரோட வீட்டை சுற்றி சுற்றி வந்து நோட்டம் விட்டுட்டு இருக்காருங்க. வீட்டுக்குள்ளே என்ன நடக்குதுன்னு ஒன்று விடாமல் டைரியில் நோட் பண்ணிட்டு போகிறார். இதை வச்சே கன்ஃபார்ம் பண்ணிடலாங்க, அவரும் அந்த 17 கோடி ரூபா பணம் வேட்டைக்காக தான் இந்த வாட்ச்மேன் ட்ராமா ஆடுறாரு அப்படிங்கிறது. இன்னொரு பக்கம் பொண்டாட்டி கொடுத்த டிவோர்ஸ் ப்ரெஷர் தாங்க முடியாமல் கொஞ்சம் மைண்ட் ரிலாக்ஸ் ஆகலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ காரை எடுத்துகிட்டு வெறியாக வெளியே வராருங்க. ஆனால் போகிற வழியில் அவரோட பேட் டைம் எதிர்பாராத விதமாக ரோட்டில் போன ஒரு ஆட்டோ மேலே டமால்னு மோதிடுறாருங்க. அந்த ஆட்டோக்காரனும் சும்மா விடாமல், ஏய் என் மிரர் உடஞ்சா என்ன, எனக்கு புது ஆட்டோ வாங்கி தரணும் அப்படின்னு சொல்லி பெரிய பஞ்சாயத்தை ஆரம்பிச்சிடுறான். வார்த்தை முத்தி போய் திடீர்னு ஒரு கட்டத்தில் கை ஓங்குற அளவுக்கு அங்கே கலவரம் வெடிக்குதுங்க. சுற்றி நிற்கிறவங்களும் விடாமல் இவன் தாண்டா அந்த 17 கோடி ரூபாயை அமுக்குனவன், அதான் இவ்வளோ சீன் போடுறான் அப்படின்னு ஏற்றி விட பஞ்சாயத்து உச்சக்கட்ட வன்முறையாக மாறுது. ஆல்ரெடி செம ப்ரெஷரில் இருந்த நம்ம ஹீரோவுக்கு இப்போ வெறி ஏறிடுதுங்க. இனிமே இங்கே இருந்தால் சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லி ஸ்ட்ரைட்டாக போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாருங்க. ஆஃபீஸர், நான் போகிற இடம் வர்ற இடம் எல்லாருமே என்னை ஒரு மாதிரியாக பார்க்குறாங்க, அடிக்க வராங்க, என்னோட நிம்மதி போச்சு, என்னை ஏன் தேவையில்லாமல் இந்த கேஸில் இழுத்துட்டு வரீங்க அப்படின்னு நம்ம ஹீரோ ராஜீவன் கேட்க, அங்கே இருக்கிற போலீஸ் அசைஞ்சு கொடுக்கலங்க. யோ ராஜீவா, நீ என்ன வேணா பேசிக்கோ, ஆனால் இந்த கேஸோட மெயின் விட்னஸே நீ தான், ஸோ நீ பதில் சொல்லித்தான் ஆகணும் அப்படின்னு காராரா சொல்லிடுறாங்க. இப்படி நாட்களும் நகருதுங்க. கட் பண்ணால் நம்ம ஹீரோவோட காரில் கண்ணை கட்டிட்டு எவிடன்ஸ் தேடிட்டு அலைஞ்சாரே அந்த சஸ்பெண்ட் ஆன போலீஸ் ஆஃபீஸர் அனஸ், அவரும் தனியாக உட்காந்து ஒரு மாஸ் பிளான் போடுறாருங்க. எல்லா இடத்தையும் தாண்டி ராஜீவன் ஏன் கரெக்டாக அந்த கோவில் உண்டியல் இடத்துல காரை நிறுத்த சொன்னான், அங்கே ஏதோ ஒரு ரகசியம் இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த இடத்த நாம் ஏன் தனியாக போய் ரிசர்ச் பண்ண பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டு அந்த சஸ்பெண்ட் ஆன போலீஸ் ஆஃபீஸர் அனஸ் வேக வேகமாக அந்த கோவில் ஸ்பாட்டுக்கு கிளம்பி போகிறாருங்க. அங்கே போய் யாருக்கும் தெரியாமல் அந்த கோவில் உண்டியலை உடச்சி பார்த்தா அங்கே ஒரு பெரிய ஷாக்குங்க. உண்டியலுக்குள்ளே 17 கோடி ரூபா பணம் இல்லை, ஒரு மண்ணாங்கட்டியும் இல்லை, வெறும் சில்லறை காசுக்கு மட்டும் தாங்க கிடக்கு. அடே, இந்த ஏரியாவில் எக்கச்சக்க பேர் இந்த உண்டியலில் பெரிய அமௌண்ட் போடுவாங்களே, அந்த பணம்லாம் எங்கே போச்சு அப்படின்னு அனஸ் மண்டையை பிச்சுட்டு யோசிக்கிறாருங்க. அப்போ தாங்க கதையை தலைகீழாக மாறுற அந்த மெகா ட்விஸ்ட் ஆகுது. இந்த 17 கோடி ரூபா பணத்தை கொள்ளையடிக்க சொன்ன மாஸ்டர் பிளானரே நம்ம ஹீரோ ராஜீவன் கிடையாதுங்க, வேற யாரும் கிடையாது. இப்போ இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறாரு இதே போலீஸ் ஆஃபீஸர் அனஸ் தாங்க. அது மட்டும் இல்லாமல் பொண்டாட்டியோட அண்ணனும் இந்த போலீஸ் ஆஃபீஸர் அனஸும் சேர்ந்து போட்ட மாஸ்டர் பிளான் தாங்க அந்த 17 கோடி ரூபா பேங்க் ராபரி. ஆனால் ட்விஸ்ட் என்ன தெரியுமா, இவங்க ஸ்கெட்ச் போட்டு தூக்குன பணத்தை நடுவில் எவனோ ஒரு தேர்ட் பார்ட்டி நைஸாக உல்ட்டா பண்ணி ஆட்டையை போட்டுட்டாங்க. அப்போ இவங்களை ஏமாற்றி அந்த பணத்தை அடிச்சவன் யாரு அப்படின்றத தேடுறது தாங்க இப்போ இந்த கதையோட மெயின் பிளாட்டே. அப்படியே சீனை கட் பண்ணா நம்ம ஹீரோயின் அவங்களோட பெரிய பொண்ணை ஸ்கூல்ல இருந்து கூட்டிகிட்டு வீட்டுக்கு வராங்க. அவங்க வீட்டுக்குள்ளே நுழைஞ்ச உடனே தாங்க இந்த படத்தோட உச்சக்கட்ட தலை சுத்த வைக்கிற அந்த மெகா ட்விஸ்ட் நடக்குது. அது என்னன்னா, காணாமல் போனதா ஒரே தேடிக்கிட்டு இருக்க அந்த 17 கோடி ரூபா பணமும் வேற எங்கேயுமே இல்லைங்க.
நம்ம ஹீரோ ராஜீவனோட பெட்டுக்கு அடியில தாங்க பாக்ஸ் பாக்ஸா ஒளிஞ்சு கிடக்குது. அந்த சின்ன குழந்தை பெட்டுக்கு அடியில இருந்த அந்த 17 கோடி ரூபாய் பணத்தையும் நகையும் எடுத்துட்டு ரூம் ஃபுல்லா ஜாலியா வாரி இறைச்சி விளையாடிக்கிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம அங்க இருந்த பொம்மைகளுக்கு எல்லாம் அந்த விலை உயர்ந்த நெக்லஸ், தங்க செயின், வளையல்னு எல்லாத்தையுமே மாட்டி விட்டு அழகு பார்த்துக்கிட்டு இருக்குங்க. இதை உள்ள வந்து பார்க்குற நம்ம ஹீரோயினுக்கு அப்படியே தூக்கி வாரி போடுது. உடம்பெல்லாம் நடுங்க பயங்கர ஷாக்ல அப்படியே உறைஞ்சு போய் நிற்கிறாங்க. ஒரே தேடுற பணம் எப்படி இங்க வந்துச்சு, பெட்டுக்கு அடியில இவ்வளவு கோடி நகையும் இருக்கிற விஷயம் இந்த சின்ன பிள்ளைக்கு எப்படி தெரிஞ்சிச்சு அப்படின்னு ஒண்ணுமே புரியாம திகைச்சு போய் நிற்கிறாங்க. அவங்க அப்படி ஷாக்ல இருக்கிற அதே வினாடி வீட்டோட காலிங் பெல் சத்தம் டிங் டாங் திடீர்னு கேட்குதுங்க. பதட்டத்தோட கதவை திறந்து போறாங்க. கதவை திறந்து பார்த்தா அங்க வந்து நிற்கிறது வேற யாருமே இல்லைங்க, அதே ஜேக்கப் பெரியவர் தாங்க. ஆனா இப்போ வாட்ச்மேன் கெட்டப்ல வந்து, மேடம் உங்களுக்கு ஒரு டெலிவரி வந்திருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு பார்சலை நீட்டுறாரு. பயத்துல நடுங்கிட்டு இருக்க நம்ம ஹீரோயினும், இருங்க காசு எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போறாங்க. அப்போன்னு பார்த்தா அந்த ரூமுக்குள்ள பணத்தோட விளையாடிட்டு இருந்த அந்த சின்ன பொண்ணு என்ன பண்ணுது தெரியுமா? கட்டுக்கட்டா பணம் இருக்கிற ஒரு ஹேண்ட்பேக்கை நைஸா மாட்டிக்கிட்டு, இந்தாங்க தாத்தா காசு அப்படின்னு சொல்லி அந்த பெரியவர்கிட்ட நேரா கொடுக்க போகுதுங்க. அவ்வளவுதான், உள்ளே இருந்து ஓடி வந்த ஹீரோயினுக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்துடும் போல ஆயிடுச்சுங்க. அந்த பெரியவர் கண்ணுல பணம் படுறதுக்கு முன்னாடி பதறி அடிச்சு ஓடி வந்து அந்த பொண்ணை தடுத்து நிறுத்துறாங்க. அப்புறம் அவங்க கையில இருந்த நார்மல் காசை பெரியவர்கிட்ட திணிச்சு எப்படியோ அவரை அங்க இருந்து வழி அனுப்பி வைக்கிறாங்க. பெரியவர் போனதுக்கு அப்புறம் ஹீரோயினுக்கு பயத்துல கை கால் எல்லாம் நடுங்க ஆரம்பிக்குதுங்க. ஒருவேளை அந்த பெரியவர் ரூமுக்குள்ள கிடந்த பணத்தை பார்த்துருப்பாரோ அப்படின்னு சொல்லி பயங்கரமா சந்தேகப்படுறாங்க. ஆனா அவங்க நினைச்சது நிஜம்தாங்க. அந்த ஜேக்கப் பெரியவர் சும்மா வரல. இந்த வீட்டுக்குள்ளதான் 17 கோடி ரூபாய் பணம் ஒளிஞ்சிருக்குன்னு கன்ஃபார்மா தெரிஞ்சுக்கிட்டு அதை நோட்டம் போட்டு கன்ஃபார்ம் பண்ணத்தாங்க வாட்ச்மேன் கெட்டப்ல உள்ள நுழைஞ்சிருக்காரு. சரி, அப்படியே சீனை கட் பண்ணா இப்பதான் இந்த படத்தோட ஆகப்பெரிய மெகா மாஸ்டர் மைண்ட் ட்விஸ்ட்டை ஓபன் பண்றாங்க. ஆரம்பத்திலேருந்து ஒன்றும் தெரியாத ஆடு மாதிரி சுத்திட்டு இருந்தாரு நம்ம ஹீரோ ராஜீவன். அவர் தாங்க இந்த மொத்த 17 கோடி ரூபாய் பணத்தையும் நைட்ஸா ஆட்டையை போட்டுட்டு ஒரிஜினல் கில்லாடி. இன்னும் சொல்ல போனா அந்த ஆரம்பத்தில் ஒரு ஆக்சிடென்ட் நடந்துச்சு பாத்தீங்களா, அதை பக்காவா பிளான் பண்ணி கேம் ஆடி அந்த ஆக்சிடென்ட்டை நடக்க வச்சதே நம்ம ஹீரோ தான். அந்த கோவில் உண்டியலுக்குள்ள பணத்தை வச்சு பக்காவா லாக் பண்ணிடுறாரு நம்ம ஹீரோ. அப்புறம் அன்னைக்கு நைட்டு போலீஸ் விசாரணை எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா யாருக்கும் சந்தேகம் வராத மாதிரி தனியா காரை எடுத்துட்டு போய் உண்டியல்ல இருந்து 17 கோடி ரூபாயை நைஸா தூக்கிட்டு வந்து தான் வீட்டு பெட்டுக்கு அடியில சேஃபா வச்சிருக்காருங்க. ஆக ஆரம்பத்தில இருந்து ஆட்டம் காமிச்சது நம்ம ஹீரோ தாங்க. இன்னொரு பக்கம் அந்த பணத்தை எப்படியாவது கொள்ளையடிச்சு செட்டில் ஆகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணாங்களே அந்த வில்லன் போலீஸ் ஆபீசர் அனசும் அவரோட மச்சானும், அவங்க 2 பேரும் இப்போ உயிரோடவே இல்லைங்க. 2 பேருமே மர்மமான முறையில் இறந்து போயிடுறாங்க. அவங்க செத்து போனதால போலீஸால அவங்க கிட்ட இருந்து எந்த ஒரு எவிடன்ஸையும் கலெக்ட் பண்ண முடியாம போயிடுது. அப்போ அந்த 17 கோடி ரூபாய் பணம் எங்க தான் போச்சு அப்படின்னு இவ்வளோ நேரமா போலீஸும் ஊரும் மண்டையை பிச்சுக்கிட்டு ஒரு பெரிய குழப்பத்துல இருந்தாங்க. அந்த பெருங்குழப்பத்துக்கு இப்பதாங்க ஒரு வழியா விலை கிடைச்சிருக்கு. கடைசியா எல்லா குழப்பத்துக்கும் ஒரு எண்டு காடு விழுந்துருச்சுங்க. அந்த 17 கோடியை அமுக்குனது நம்ம ஹீரோ ராஜீவன் தான் அப்படின்ற கசப்பான உண்மை இப்ப நமக்கு தெரிஞ்சாலும் படத்துல இருக்கிற போலீஸுக்கோ ஊர் மக்களுக்கோ இதோட ஒரு பர்சன்ட் க்ளூ கூட கிடைக்கலங்க. அந்த பணம் காத்தோட காத்தா எங்க போச்சு அப்படின்னு போலீஸும் இன்வெஸ்டிகேஷன் டீமும் இன்னும் முடிச்சுக்கிட்டே தாங்க இருக்காங்க. ஆனா கட் பண்ணா அடுத்த நாள் விடியுது. அங்க மறுபடியும் என்ட்ரி கொடுக்குறாரு நம்ம ஜேக்கப் பெரியவர். ஆனா இப்ப சீன் வேறங்க. ஏன்னா மற்ற யாருக்கும் தெரியாத அந்த அல்டிமேட் ரகசியம், அதாவது பணம் ஹீரோ ராஜீவன் கிட்ட தான் இருக்கு அப்படின்ற மொத்த உண்மையும் இந்த ஜேக்கப் பெரியவருக்கு பக்காவா தெரிஞ்சு போச்சுங்க. அது மட்டும் இல்லாம பெரியவர் சும்மா வரலங்க. தம்பி ராஜீவா, உன்னை 4 பக்கமும் லாக் பண்ணியாச்சு அப்படின்ற மாதிரி ஹீரோவோட வீட்டை சுத்தி சுத்தி நோட்டம் விடுறதுக்காகவே ஒரு 4-5 பேரை ரகசியமா வாட்ச் பண்ண விட்டுட்டு வந்திருக்காருங்க. அந்த ஜேக்கப் பெரியவரும் ஹீரோவை மிரட்ட வருவார்னு பார்த்தா அங்க ஒரு செம ட்விஸ்ட்டுங்க. தம்பி, உன்னையும் உன் குடும்பத்தையும் பார்க்கறதுக்காகத்தான் நான் உன் கூடவே இருக்கேன் அப்படின்னு பெரியவர் சொன்னதுமே நம்ம ஹீரோவுக்கு ஒரு நிம்மதி வருதுங்க. உடனே நம்ம ஹீரோவும் மறைக்காம, ஆமா பெரியவரே, ஒரே தேடிக்கிட்டு இருக்க அந்த 17 கோடி ரூபாய் பணம் என்கிட்ட தான் இருக்கு அப்படின்னு எல்லா உண்மையும் புட்டு புட்டு வச்சிடுறாருங்க. அவ்வளவுதான், இப்ப 2 கில்லாடிகளும் ஒன்று சேர்த்துட்டாங்க. இந்த பணத்தை நம்ம 2 பேரும் சரிபாதியா பிரிச்சுக்கலாம். ஆனா போலீஸுக்கோ ஊருக்கோ சின்ன டவுட் வராத மாதிரி இந்த பணத்தை யாருக்கும் தெரியாம கமுக்கமா வெளியே கொண்டு போகணும் அப்படின்னு ஜேக்கப்பும் நம்ம ஹீரோ ராஜீவனும் சேர்ந்து ஒரு வெறித்தனமான மாஸ்டர் பிளான் போடுறாங்க. நம்ம ஹீரோ ராஜீவன் போடுற பிளான் என்ன தெரியுமாங்க? பெரியவரே, நாளைக்கு நீங்க என் பெரிய பொண்ணை கடத்துற மாதிரி ஒரு ட்ராமா பண்ணுங்க. அதுக்கப்புறம் நான் சொல்ற கண்டிஷனுக்கு அப்புறம் என் பொண்ணை ரிலீஸ் பண்ணா போதும். அப்பதான் போலீஸோட கவனம் நம்ம பக்கம் வராது அப்படின்னு பக்காவா ஸ்கெட்ச் போடுறாருங்க. அடுத்த நாள் பிளான் பண்ணபடியே ஜேக்கப் பெரியவரும் அந்த பொண்ணை கடத்துறதுக்காக வராரு. ஆனா அங்கதாங்க ஒரு ட்விஸ்ட். அந்த பெரியவர் அந்த பொண்ணை நெருங்குறதுக்குள்ளே திடீர்னு வேற ஒருத்த வந்து மின்னல் வேகத்துல ஹீரோவோட பெரிய பொண்ணை கடத்திட்டு போயிடுறான். இவங்க பிளானை உல்டா பண்ணி அந்த பொண்ணை தூக்குனது யாரு அப்படின்னு பார்த்தா அங்க வேற யாருமே இல்லைங்க. ஆல்ரெடி இறந்துட்டதா நம்ம நினைச்சோமே அதே வில்லன் போலீஸ் ஆபீஸ் அனசும் அவரோட மச்சானம் தாங்க. தம்பி ராஜீவன், அந்த 17 கோடி பணம் உங்ககிட்ட தான் இருக்குன்னு எங்களுக்கு தெரியும்டா அப்படின்னு சொல்லி அவங்க தான் இந்த மாஸ் கடத்தல பிளான் இருக்காங்க. ஒழுங்கா அந்த பணத்தை எங்க கிட்ட ஒப்படைச்சா மட்டும்தான் உன் பொண்ணு உயிரோட இருப்பா அப்படின்னு சொல்லி வில்லன் டீம் மிரட்டல் போடுறாங்க. ஆனா நம்ம ஹீரோ சும்மா இருப்பாராங்க. என் பொண்ணையை தூக்குவீங்களா அப்படின்னு வெறியாகி ஸ்ட்ரெயிட்டா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய், ஆபீசர், என் மகளை காணோம், யாரோ கடத்திட்டாங்க அப்படிங்கிற மாதிரி கம்ப்ளைண்ட் கொடுக்குறாருங்க. கூடவே பதறி அடிச்சுட்டு வந்த அவரோட மனைவியும் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. இப்போ போலீஸ் ஸ்டேஷன்ல பெரிய குழப்பம் நடக்குதுங்க. ஒரு பக்கம் அந்த 17 கோடி ரூபாய் பேங்க் பணம் காணாம போன விசாரணைன்னு முடியல.
அதுக்குள்ள குழந்தைய காணோம் அப்படின்னு அடுத்த கேஸ் வந்து நிக்குது. போலீஸ் ஆஃபீஸர் எல்லாமே ஏற்கனவே திருட்டு கேஸ்ல மாட்ட போற நம்ம ஹீரோ இப்போ இந்த கிட்னாப் ட்ராமாவே வச்சு நம்மளை திசை திருப்ப பார்க்கறானோ அப்படின்னு பயங்கரமா சந்தேகப்பட ஆரம்பிக்கிறாங்க. போலீஸ் ஆஃபீஸர் எல்லாம் குழந்தைய தேடுறதை விட்டுட்டு மறுபடியும் அந்த பணத்தை பற்றிய நம்ம ஹீரோ ராஜீவனை வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்தில் செம டென்ஷன் ஆன நம்ம ஹீரோ டேபிளை தட்டி, யோ ஆஃபீஸர், என் மகளை காணும், நான் கதறிட்டு இருக்கேன், நீங்கள் என்னடானா இன்னும் அந்த பணத்தை பற்றியே கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, முதல்ல என் பொண்ணை கண்டுபிடிக்கிற வேலையை பாருங்க அப்படின்னு சொல்லி மாசா லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்குறாருங்க. ஹீரோ போட்ட சத்தத்தில் கொஞ்சம் அலர்ன போலீஸ் டீம் அதுக்கப்புறமா வேகமாக ஹீரோவோட வீட்டுக்கு கிளம்பி போய் அந்த பொண்ணோட டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே வச்சு இன்வெஸ்டிகேஷனை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஆனால் கதை இங்கே தாங்க வேற லெவலுக்கு மாறுது. ஏன்னா ஒரு பக்கம் லோக்கல் போலீஸ் டீம் இப்படி சுற்றிட்டு இருக்க, இன்னொரு பக்கம் இதே கேஸை விசாரிக்கிறதுக்காக சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து சிபிஐ டீமும் உள்ள நுழையுது. ஒரு பக்கம் வந்த சிபிஐ டீம் கடத்தப்பட்ட அந்த பொண்ணை கண்டுபிடிக்கிறதுல முழு ஃபோக்கஸையும் இறங்கி தேடுதல் வேட்டையை ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் அதே நேரத்தில் நம்ம ஹீரோ ராஜீவனுக்கு அந்த வில்லன் போலீஸ் ஆஃபீஸர் இருக்கான் பாருங்க, அவன்கிட்ட இருந்து ஒரு மரண மிரட்டல் ஃபோன் கால் வருதுங்க. டேய் ராஜீவா, இன்னமும் என்கிட்ட கேம் ஆடாத, ஒழுங்கா அந்த பணத்தை கொடுக்கலன்னா உன் பொண்ணை உயிரோட பார்க்க முடியாது, கொன்னுடுவேன் அப்படின்னு சொல்லி கத்துறாங்க. நம்ம ஹீரோவும் விடாம, யோ என்கிட்ட எந்த பணமும் இல்லடா, தயவு செஞ்சு என்ன பொண்ணை விட்டுடா அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டே கெஞ்சிட. ஆனா இந்த லோக்கல் போலீஸும் சிபிஐயும் பேசிக்கிட்டே இருந்தா சரிப்பட்டு வராது, இவங்க என் பொண்ணை மீட்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி ஹீரோவுக்கு நல்லாவே புரியுதுங்க. அவ்வளோதாங்க, நம்ம ஹீரோ ராஜீவன் ஆக்ஷன் மோடுக்கு மாறிடுறாரு. என் பொண்ணை நானே காப்பாத்திக்கிறேன்டா அப்படின்னு சொல்லி யாருமே எதிர்பார்க்காத நேரத்தில் அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து நைஸா தப்பிச்சு வெளியே ஓடி வராருங்க. போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து எஸ்கேப் பண்ண நம்ம ஹீரோ ஸ்ட்ரைட்டா அந்த ஜேக்கப் பெரியவரை கான்டாக்ட் பண்ணி, பெரியவரே அந்த வில்லனுங்க என் பொண்ணை எங்க வச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் நோட்டம் போடுங்க அப்படின்னு சொல்றாருங்க. அது மட்டும் இல்லாம தான் வீட்டு பெட்டுக்கு அடியில இருக்கிற பணத்துல இருந்து கொஞ்சம் அமௌண்ட்டையும் எடுத்துட்டு போய் அதை வில்லன் கிட்ட கொடுத்து தன் பொண்ணை எப்படியாவது காப்பாத்திடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி கிளம்புறாரு. ஆனா அங்கதாங்க கதையை டோட்டலா திசை திருப்புற மாதிரி ஒரு மரண மாஸ் ட்விஸ்ட் நடக்குது. ஜேக்கப் பெரியவர் இந்த கேம்ல ஒரு புது ஸ்கெட்ச் போடுறாரு. அந்த பணத்தை அப்படியே டைரக்டா கொண்டு போகாம வேற யாரோ இந்த பணத்தை திருடிட்டு போறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு நாடகத்தை அரங்கேற்றி அவங்கள போலீஸ்லயே மாட்டி விட்டுறாங்க அப்படிங்கிற மாதிரி தாங்க. ஆனா அந்த ட்விஸ்ட் இவங்களுக்கே உல்ட்டா ஆகி கடைசியில சுத்தி சுத்தி அந்த 17 கோடி பணம் மறுபடியும் இவங்க கைக்கு வந்து சேர்ந்துடுதுங்க. இப்போ நம்ம ஹீரோ ராஜீவனுக்கு என்ன பண்றதுன்னே ஒண்ணுமே புரியல. போச்சுடா, பொண்ணை காப்பாத்தா பணத்தை கொண்டு போனா அந்த பணம் மறுபடியும் என்கிட்டே வந்து நிக்குதே, இப்போ என் பொண்ணோட நிலைமை என்ன அப்படின்னு தலையில கைய வச்சுக்கிட்டு நிற்கிறாரு. என் பொண்ணும் போச்சு, கஷ்டப்பட்டு எடுத்த பொருளும் போச்சு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ ராஜீவன் தலையில கை வச்சுட்டு நடுரோட்ல திகச்சு போய் நிற்கிறாருங்க. அதே நேரத்துல இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் ஆக்ஷன் மோடுக்கு மாறுறாங்க. இந்த போலீஸை நம்பினா என் பொண்ணை இவங்க கண்டுபிடிக்கிற மாதிரி தெரியல, இதுக்கப்புறம் என் பிள்ளையை நானே தேடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு தாயா முடிவெடுத்து போலீஸ் ஸ்டேஷன் கஸ்டடியில இருந்து நைஸா எஸ்கேப் ஆகி வெளியே வராங்க. ஸ்ட்ரைட்டா ரோட்டுக்கும் தெருவுக்கும் இறங்கி தன் போன்ல இருக்கிற பொண்ணோட போட்டோவை அங்க போற வர எல்லார்கிட்டையும் காட்டி, என் பொண்ணை பாத்தீங்களா, தயவு செஞ்சு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கண்ணீரோட தேடாட ஆரம்பிக்கிறாங்க. இவங்க இப்படி நடுரோட்ல தேடிட்டு இருக்க விஷயம் அப்படி காட்டு தீ மாதிரி பரவி டோட்டலா மீடியா அண்ட் பிரஸ் எல்லாத்துலயும் பிரேக்கிங் நியூஸ் தான் வெடிக்குது. தான் மகளை கண்டுபிடிக்க ஒரு தாய் போராடுறாங்க. ஆனா இந்த போலீஸ் டீம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்னு மீடியாக்காரங்க லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்க. இது அப்படி கேரளா மாநிலத்துக்கே ஒரு பெரிய அவமானமா ஹெட்லைன்ஸ் நியூஸா மாறுதுங்க. அவ்வளவுதாங்க, மேலிடத்துல இருந்து பிரஷர் எகிற சிஎம் மினிஸ்டர் மொத்த அரசியல் வட்டாரம் இந்த கேஸ்ல நேரடியா தலையிடுறாங்க. அந்த பொண்ணை எப்படியாவது கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோட டோட்டல் கேரளா போலீஸ் போர்ஸும் சிபிஐ டீமும் வெறித்தனமா களத்துல இறங்கி தேடுதல் வேட்டைய ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இங்க தாங்க ஒரு ட்விஸ்ட் கொடுக்குறாங்க. சிபிஐயோட ஒரு குரூப் பொண்ணை தேடிக்கிட்டு இருக்க, இன்னொரு சைடு இருக்கிற ஆபீசர் இவ்வளவு நடக்குதே, ஆனா அந்த பேங்க்ல காணாம போன 17 கோடி ரூபாய் பணத்தை கன்ஃபார்மா இந்த ஹீரோ ராஜீவன் தான் திருடி இருக்கணும் அப்படின்னு சந்தேக கண்ணோட நம்ம ஹீரோவை நாலா பக்கமும் லாக் பண்றாங்க. ஆனா இன்னொரு பக்கம் மினிஸ்டர், சிபிஐ, கேரளா போலீஸ்னு மொத்த படையும் காட்டுத்தனமா ஃபோர்ஸ்ல இறங்கினதுனால ஒரு வழியா அந்த சின்ன பொண்ணு இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சு பத்திரமா மீட்டுறாங்க. பொண்ணு சேஃப் ஆன உடனே தாங்க படத்தோட அந்த மெயின் பிக்சரே ஓப்பன் ஆகுது. நம்ம ஹீரோ ராஜீவனை ஸ்ட்ரைட்டா கூப்பிட்டு மினிஸ்டர் முன்னாடி உட்கார வச்சு நேரடியா விசாரணை பண்றாங்க. ஏன்பா ராஜீவன், எதுக்காக இந்த பேங்க் ராபரியை பண்ண, ஏன் இவ்வளவு பெரிய கேம் ஆடின அப்படிங்கிற மாதிரி கேட்கிறாரு. சார், சத்தியமா அந்த பணத்தை நான் எடுக்கவே இல்லை சார், ஆனா அந்த வில்லனுங்க என்னதான் கடத்திட்டு போய் டார்ச்சர் பண்ணாங்க, அந்த பணம் எங்க போச்சு என்ன ஆச்சுன்னு எனக்கே தெரியாது சார். ஆனா இங்க இருக்கிற போலீஸும் ஊரும் என்ன ஏதோ ஒரு பெரிய குற்றவாளி மாதிரி அந்நியன் மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க, இது எந்த விதத்துல நியாயம் அப்படின்னு தன் தரப்பு நியாயத்தை கண்ணீரோட மாசா எடுத்து வைக்கிறாருங்க. ஹீரோவோட இந்த எமோஷனல் பேச்சை கேட்டு உருகி போன சிஎம் ஸ்பாட்லேயே ஒரு அதிரடி முடிவு எடுக்கிறாருங்க. இந்த திருட்டுக்கும் நம்ம ஹீரோ ராஜீவனுக்கும் எந்த ஒரு சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்லி பிரஸ் மீட் வச்சு அஃபிஷியலாவே ஒரு பிரேக்கிங் அறிக்கையை விட்டு ஹீரோவை டோட்டலாவே இந்த கேஸ்ல இருந்து கிரீன் சிட்டா ரிலீஸ் பண்ணிடுறாருங்க. அப்பாடா, கேஸ் முடிஞ்சது, இனி நிம்மதினு நினைச்சிட்டு வீட்டுக்குள்ள வந்தா அங்கதாங்க இந்த படத்தோட ஆகப்பெரிய ஷாக்கிங் கிளைமேக்ஸ் ட்விஸ்ட் காத்துட்டு இருக்கு. நம்ம ஹீரோ அந்த 17 கோடி ரூபாயும் வெளியே எங்கேயோ ஒளிச்சு வச்சிருக்காருன்னு தானே நம்ம நினைச்சோம். ஆனா நம்ம கில்லாடி ஹீரோ மொத்த பணத்தையும் வெளியே கொண்டு போகவே இல்லைங்க. ஒரு பெரும் பகுதியை தான் வீட்டுக்குள்ளேயே தாங்க இன்னும் பத்திரமா ஒளிச்சு வச்சிருக்காரு. அதை தச்சையிலா பாத்துடுற நம்ம ஹீரோயினுக்கு பயத்துல உடம்பெல்லாம் நடுங்கி அப்படியே ஷாக் ஆகி நிக்கிறாங்க. ராஜீவன் சிஎம், போலீஸ், சிபிஎன் எல்லாரையும் ஏமாத்திட்டு வந்து இங்க நிக்கிறியே, எதுக்காக இதெல்லாம் பண்ண அப்படின்னு சொல்லி பதட்டமா கேட்கறாங்க. அப்ப நம்ம ஹீரோ ராஜீவன் அந்த பணக்கட்டுகளை பார்த்துட்டு, ஐ எம் நோபடி,
நான் யாருமே இல்லாத ஒரு சாதாரண ஆளா இருந்தா இந்த உலகம் என்ன மதிக்காது. ஆனா இப்ப இந்த கேரளா சிஎம், மினிஸ்டர், சிபிஐன்னு ஒட்டுமொத்த அரசாங்கமே என் காலுக்கு கீழே அப்படின்னு ஒரு மரண மாசனம் ஸ்டைலோட டைலாக பேசுறாருங்க. ஆனா இங்க தாங்க அந்த ஃபைனல் கணக்கு ஓப்பன் ஆகுது. வீட்டுக்குள்ள இருக்கிற பெட்டியை திறந்து பார்த்தா அதுல 2 பேக் பணம் மட்டும் தாங்க இருக்கு. அப்போ மீதி பேக் பணம் எங்க போச்சு அப்படின்னு பார்த்தா நம்ம ஜேக்கப் பெரியவர்கிட்ட சேஃபா இருக்குங்க. பார்ட்னர்ஷிப் போட்டபடியே பெரியவர் தனக்கு வந்த பங்கை வச்சு அவரோட கடனை எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா அடைச்சிட்டு ஜாலியா செட்டில் ஆயிட்டாருங்க. அப்பாடா, வழக்கும் முடிஞ்சது, பணமும் பிரிஞ்சது, இனி எந்த பிரச்சனையும் இல்லைன்னு நம்ம ஹீரோவோ ஹீரோயின் நிம்மதியா பெருமூச்சு விடுறாங்க. அப்போ திடீர்னு ஹீரோவோட வீட்டு காலிங் பெல் சத்தம் பயங்கரமா கேக்குது. இந்த நேரத்துல கதவை தட்டுறது யாரு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ ராஜீவன் போய் கதவை திறக்கிறாருங்க. அங்க நிக்கிறது வேற யாருமே இல்லைங்க, பக்கத்து பிளாட்ல இருக்கிறவங்க தான். இவ்வளவு நாளா நம்ம ஹீரோ ராஜீவனையும் அவரோட குடும்பத்தையும் ஒரு தப்பான கண்ணோட்டத்துல பயங்கர சந்தேகப்பட்டு வந்தாங்க. இப்போ டிவில சிஎம்ஏ வந்து ராஜீவன் நிரபராதின்னு சொன்ன உடனே டோட்டலா மாறிட்டாங்க. இவ்வளவு நல்லவங்களே நம்ம தப்பா நினைச்சோம் அப்படின்னு ஃபீல் பண்ணி ஹீரோ குடும்பத்துக்கு பாசமா சாப்பாடெல்லாம் செஞ்சு கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அவங்க கொடுத்த சாப்பாட்டை வாங்கிட்டு உள்ள வர நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் மறுபடியும் அவங்களுக்குள்ள பழையபடி சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. இதெல்லாம் எதுக்கு பண்ணீங்க அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் கத்த. சண்டையோட உச்சகட்டத்துல நம்ம ஹீரோ ராஜீவன் நைசா கட்டிலுக்கு அடியில கைய வச்சு அங்க ஒளிச்சு வச்சிருந்த அந்த 17 கோடி ரூபாய் பணக்கட்டுகளை அப்படியே வெளியே எடுக்கிறாருங்க. அதை நேர்ல பார்த்த உடனே நம்ம ஹீரோயினுக்கு பயத்துல வார்த்தையே வரலங்க. அப்படி ஷாக் ஆகி உறைஞ்சு போய் நிக்கிறாங்க. ஊரே அவங்கள ரொம்ப நல்லவங்கன்னு கொண்டாடிட்டு இருக்க வீட்டுக்குள்ள இவங்க கோடி கோடியா பணத்தோட நிக்கிற அந்த ஒரு அல்டிமேட் க்ளோஸ் அப் ஷாட்டோட இந்த மாசான த்ரில்லர் படத்தோட எண்டு கார்டு விழுதுங்க. இந்த ஐ நோபடி படத்தோட முழு கதை விளக்கம் நான் சொன்ன விதம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை டாடா, பை பை.